ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் பிரசாந்த். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சாப்டரில் ஒரு பேசிக் எம்சிக்யூஸ் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இட் இஸ் கிவன் தட் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் தட் இஸ் இட் இஸ் கிவன் தட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் என்னென்னன்றது கேட்குறாங்க. இப்போது இது நம்ம வந்து ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஒன்று, இது நம்ம ஃபேக்டரைசேஷன்லேயோ இல்லை ஃபார்முலா மெத்தட்லேயோ ஒர்க் அவுட் பண்ணி எக்ஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆர் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் என்ன அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா ஆப்ஷன்ஸ், இந்த ஆப்ஷனை நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் எது பேலன்ஸ் ஆகுதோ அதான் நம்மளுடைய ரூட்ஸ். சரியா? இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து இங்கே ஃபேக்டரைசேஷன் பண்ணி இங்கே ரூட்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றத பார்க்க போகிறேன். ஸோ ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறேன். ஸோ ஃபேக்டரைசேஷன் பண்ணோம்னா we have here it is 10. ஸோ நமக்கு வந்து சம் ஆஃப் த டேர்ம்ஸ் வந்து 7. இப்போ வந்து 10ஓட ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா 2 5s are. ஸோ we have x plus 2 and x plus 5 as a factors. இதிலேருந்து x equal to -2 and x equal to -5. ஸோ இது வந்து நம்மளுடைய நமக்கு ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். என்ன ஈக்குவேஷன்? x square plus 7x plus 10. ஸோ ஆப்ஷன் C is our answer. சரிங்களா? ஸோ அப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, we have if alpha and beta are the roots of the quadratic equation x square plus x plus 1 equals to 0, that is we have x square plus x plus 1 equal to 0. இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற quadratic equation. இந்த quadratic equationல ஆல்ஃபாவும் பீட்டாவும் ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஃபைன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 1/α ப்ளஸ் 1/βவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த 1/α ப்ளஸ் 1/βவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சம் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எதுலேருந்து? கிவன் ஈக்குவேஷன்லேருந்து. ஓகே, அப்போது கிவன் ஈக்குவேஷனில் சம் ஆஃப் தி ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இட் இஸ் -b/a. ஸோ தட் கிவ்ஸ் -1/1. அப்போ -1 தான் வரும். அண்டு c/a அதான் வந்து நம்மளுடைய ஆல்ஃபா பீட்டா. ஸோ இதுலேருந்து நமக்கு c/a என்னவா இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் 1. ஓகேவா? இப்போ நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கிடச்சிருச்சு, ஆல்ஃபா பீட்டா கிடச்சிருச்சு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 1/α ப்ளஸ் 1/βவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எப்படி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். 1/α ப்ளஸ் 1/β இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா we will be getting alpha plus beta in the numerator, alpha beta in the denominator. ஸோ இதில் நம்மளோட வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will be getting -1/1, that gives -1. ஸோ இது வந்து நம்மளுடைய ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி இஸ் அவர் ஆன்சர். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் த ஈக்குவேஷன் x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் k ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ இது வந்து நம்மளுடைய ஈக்குவேஷன், கிவன் ஈக்குவேஷன். இந்த கிவன் ஈக்குவேஷனில் ரூட்ஸ் வந்து ரியல் அண்டு டிஸ்டிங்க்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரியல் அண்டு டிஸ்டிங்க்டாக இருந்தால் ஓகேவா, என்ன கண்டிஷன் வரும் அப்படின்னா, டெல் வந்து நமக்கு கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். சரிங்களா? ஸோ டெல்லோடைய வேல்யூ என்ன அப்படின்னா, இட் இஸ் b ஸ்கொயர் மைனஸ் 4ac விச் இஸ் கிரேட்டர் தென் 0. அப்போ b என்ன? இட் இஸ் 4. a என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தான் a, தட் இஸ் 1. அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் 0 தட் இஸ் கான்ஸ்டன்ட் தான் நமக்கு c, தட் இஸ் k. இப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையும் எடுத்து அப்ளை பண்ண போகிறோம். எடுத்து அப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? இட் இஸ் 4 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 1 இன்ட்டு k, தட் இஸ் 4k விச் இஸ் கிரேட்டர் தென் 0. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 4 ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 4 இன்ட்டு 4. அப்புறம் 4 காமனாக வெளியே எடுத்துடுறேன். 4 மைனஸ் k which is greater than 0. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து 4 minus k is greater than 0ன்னு வரும். இதிலிருந்து 4 is greater than k அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ இதான் வந்து நமக்கு கிடைக்கிற ஒரு கண்டிஷன். அண்ட் இந்த கண்டிஷன் எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, we have it in a ஆப்ஷன் A. ஸோ ஆப்ஷன் ஏல தான் நமக்கு இது இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் இது வந்து கிளியராக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்து 4th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? It is clearly given that if the equation x square minus ax plus 1 equals to 0 has two distinct and real roots அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 distinct real roots அப்படின்னு சொல்லிட்டாலே
நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னா டெல் இஸ் கிரேட்டர் தென் 0. சரிங்களா? ஓகே, இப்போ டெல் இஸ் கிரேட்டர் தென் 0னா இப்போ நமக்கு இங்கே இருக்கிற வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ண போகிறோம். டெல்லோட வேல்யூ என்ன? இட் இஸ் b ஸ்கொயர் மைனஸ் 4ac விச் இஸ் கிரேட்டர் தென் 0. அப்போது இதில் b வந்து இருக்கிற இடம் என்னென்னா மைனஸ் ஏ வந்து நமக்கு 1 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தான் நம்ம வந்து ஏன்னு சொல்லுவோம். கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம சின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ தட் இஸ் வி ஹாவ் 1. ஓகேவா? ஃபைன். இப்போது இது எல்லா வேல்யூ எடுத்து அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணோம்னா ஐ வில் பி கெட்டிங் a ஸ்கொயர் மைனஸ் 4 விச் இஸ் கிரேட்டர் தென் 0. ஓகேவா? ஃபைன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் a ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் 4 அப்படின்னு வரும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் a இஸ் கிரேட்டர் தென் 2. சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு கிடைக்கும். ஐ மீன் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படின்னு வரும். அப்போ அதை நம்ம எப்படி எழுதலாம்னா மாடுலஸ் ஆஃப் a விச் இஸ் கிரேட்டர் தென் 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ இது வந்து எந்த கண்டிஷனை நமக்கு வந்து மேட்ச் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சியை தான் நமக்கு மேட்ச் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 5th கொஸ்டினை சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ 5th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இஃப் த ஈக்குவேஷன் என்ன ஈக்குவேஷன் 9x ஸ்கொயர் ப்ளஸ் 6kx ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து நம்மளுடைய 5th கொஸ்டினில் கொடுத்த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் ரூட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியல் அண்டு ஈக்குவலாக இருக்குது. அப்படி ஈக்குவலாக இருந்தால் நமக்கு என்ன கண்டிஷன்னா டெல் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. அதாவது b ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் 0. அப்போது இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து அப்ளை பண்ணுவோம். ஹியர் b இஸ் கன்சிடர்ட் டு 6k அண்ட் a இஸ் 9. ஏன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தான் a அண்ட் c வந்து நமக்கு என்னென்னா 4. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணோம்னா ஹியர் இட் இஸ் 36k ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 9 இன்ட்டு 4. சரிங்களா? இதான் வந்து நமக்கு கிடைக்கு. அடுத்த ஸ்டெப்பில் வந்து இங்கே வந்து 36 காமனாக வெளியே எடுக்கலாம். ஏன்னா 4 இன்ட்டு 9 வந்து 36 இன்ட்டு 4 வரும். 36 வந்து காமனாக வெளியே எடுத்துட்டா k ஸ்கொயர் மைனஸ் 4 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ ஃப்ரம் திஸ் k ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் we will be getting it is k is equal to plus or minus 2. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் இதில் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. we have k is equals to plus or minus 2 தான். சரிங்களா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். 6th கொஸ்டின். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஃப் த ஈக்குவேஷன் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 into b into a plus c x plus b square plus c square is equal to 0 has equal roots. இப்போ equal roots இருந்தால் நமக்கு வந்து del வந்து it is equal to 0 from which a is a square plus b square and b is minus 2b of a plus c. c வந்து நமக்கு என்னென்னா b square plus c square. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் டெல் வந்து என்னென்னா நமக்கு b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. ஸோ இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் எடுத்து அப்ளை பண்ணோம்னா வி வில் பி கெட்டிங் 2 minus 2b of a plus c the whole square minus 4 into a வந்து நமக்கு என்னென்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஆஃப் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் அப்படின்னா we will be getting 4b square of a plus c the whole square. Here it is minus 4. இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். நார்மலாகவே மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி மல்டிப்ளை பண்ணால் we will be getting a square b square a square c square plus b power 4 plus b square c square. இதுதான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஃபைன். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இது எல்லாமே வந்து 4ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். 4ஆல் டிவைட் பண்ணோம்னா we will be getting b ஸ்கொயர். அட் த சேம் டைம் இதை நம்ம வந்து a ப்ளஸ் b இதை ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா a ஸ்கொயர் ப்ளஸ்ஸு c ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2ac மைனஸ் இங்கே வந்து இட் இஸ் a ஸ்கொயர் b ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் c ஸ்கொயர் ப்ளஸ் b பவர் 4 ப்ளஸ் b ஸ்கொயர் c ஸ்கொயர் ஈக்குவல் டு 0.
அப்போது அடுத்த ஸ்டெப்பில் இந்த பி ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ we will be getting b square a square plus b square c square plus 2ac b square minus இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா we will be getting a square b square minus a square c square plus minus b power 4. Here it is minus b square c square equal to 0. இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா b square a square கேன்சல் ஆகிடும், b square c square கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி என்னென்னலாம் நமக்கு இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2ac b square minus a square c square minus b power 4 இதுதான் நமக்கு இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கே நான் நெகட்டிவால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணால் I'll be getting b power 4 minus 2ac b square plus a square c square அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் this will become b square the whole square. This is minus 2ac into b square. This will become ac the whole square. ஓகேவா? ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து எப்படி இருக்குது, எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா a square minus 2ab plus b square அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்னா b square plus minus ac the whole square is equal to 0 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும் அப்படின்னா b square minus ac is equal to 0, b square is equal to ac. ஸோ இது வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் அவர் ஆன்சர். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து 7th கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 7th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, it is clearly given that equation x square minus bx plus 1 equal to 0. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. it has 2 distinct real roots அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ 2 distinct real rootsனால் it is clearly known that del is greater than 0. அப்போது டெல்லோட வேல்யூ என்ன, b square minus 4ac is greater than 0. அப்போது நம்ம இங்கே வந்து இருக்கிற வேல்யூலாம் எடுத்து அப்ளை பண்ணோம்னா b square minus 4 into a வந்து is 1, c is also 1. ஸோ இங்கே 4 தான் வரும், which is greater than 0. இதுலேருந்து b square is greater than 4. அப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா b is greater than 2 plus or minus 2 அப்படின்னு நம்ம எழுதலாம். சரிங்களா? ஸோ when b is greater than 2 அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஆப்ஷன் c is our answer. சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து 8th ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். இங்கே 8th ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, it is clearly given that x is equals to 1 is a common root of the equation x square ax square plus ax plus 3 equals to 0 and another equation is x square plus x plus b equals to 0. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு வேல்யூ x equal to some வேல்யூவை ஒரு ஈக்குவேஷனோட ரூட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த வேல்யூவை அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் வந்து நமக்கு 0 கிடைக்கும். சரிங்களா? இப்போது நமக்கு x is equal to 1ன்றது ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷனுடைய ரூட்டுன்னு சொல்லிட்டாங்க. தட் இஸ் ax ஸ்கொயர் ப்ளஸ் ax ப்ளஸ் 3 இந்த ஈக்குவேஷனோட ரூட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ we can substitute this x equal to 1 in this equation. அப்போ நமக்கு என்ன வரும், a plus 3 equal to 0. From this 2a is equal to minus 3, a is equal to minus 3 by 2. a ஓட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. அண்ட் x equal to 1 வந்து நம்ம செகண்டாக கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனையும் அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா இட்ஸ் அ காமன் ரூட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ செகண்டாக கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் என்னென்னா இட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ ஃப்ரம் திஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0, பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. ஓகே. ஸோ நமக்கு வந்து பியும் தெரிஞ்சிடுச்சு, ஏவும் தெரிஞ்சிடுச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏபியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் minus 3 by 2 which is multiplied with minus 2, that gives 3. So answer 3 is our answer. அது என்ன ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ பி தான் வந்து நம்மளுடைய ஆப்ஷன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து 9th ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 9th ப்ராப்ளம்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் நல்லா கவனிங்க. இட் இஸ் கிளியர்லி given that if p and q are the roots of the equation, so p and q are roots of the
ஈக்குவேஷன் தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிஎக்ஸு ப்ளஸ்ஸு q ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் சம் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து என்னவா இருக்கும், நமக்கு மைனஸ் பின்னு இருக்கும். we know that alpha is p and beta is q. அப்போது p plus q வந்து நமக்கு மைனஸ் p and product of the roots வந்து நமக்கு qன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் p and q is q. இது வந்து given. சரியா? இந்த மாதிரி நமக்கு எந்த வேல்யூ மேட்ச் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஆப்ஷனில். சரியா? நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுக்க போகிறேன். p ஈக்குவல் டு 1 அண்ட் q ஈக்குவல் டு -2ன்னு நினைக்கிறேன். இதை எடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அப்ளை பண்ணி பார்க்குறேன். ட்ரூவாக இருந்தால் இட் இஸ் ஃபைன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு அப்ளை திஸ் ஹியர். 1 ப்ளஸ்ஸு -2 தட் கிவ்ஸ் -1. ஸோ அது வந்து -1 -p மேட்ச் பண்ணுது. அட் த சேம் டைம் 1ஐயும் -2வையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு -2 தான் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏவே வந்து உங்களுக்கு இந்த கண்டிஷனை மேட்ச் பண்ணிடுது. ஓகேவா? ஸோ அவர் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. இப்போ நம்ம வந்து 10th ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். 10th ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் த ஈக்குவேஷன் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 ஹேஸ் ஈக்குவல் ரூட்ஸ் தென் த வேல்யூ ஆஃப் c அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் கிளியர்லி கிவன் தட் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0 ஹேஸ் ஈக்குவல் ரூட்ஸ், ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். அப்படின்னா டெல் வந்து நமக்கு 0. ஸோ டெல் வந்து 0னா இட் இஸ் கிளியர்லி நோன் அட் b ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ac, இதுலேருந்து c இஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர் பை 4a. ஸோ இதான் வந்து நம்மளுடைய c உடைய வேல்யூ. இது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, we have it in ஆப்ஷன் டி. ஸோ ஆப்ஷன் டி இஸ் அவர் ஆன்சர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் நம்பர் 11 போகிறோம். 11ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் த ஈக்குவேஷன் ax ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் a ஈக்குவல் டு 0, இந்த ஈக்குவேஷனில் ஓகேவா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரூட்ஸ் வந்து டிஸ்டிங்க்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்டிங்க்டாக இருந்தால் ஓகேவா அங்கே என்ன கண்டிஷன் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டிங்க்ட்னா டெல் இஸ் கிரேட்டர் தென் 0. டெல் இஸ் கிரேட்டர் தென் 0 மீன்ஸ் b ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் கிரேட்டர் தென் 0. இதில் வந்து b வந்து நமக்கு 2, a வந்து நமக்கு a தான், c வந்து நமக்கு a. ஓகேவா? ஸோ இதை எடுத்து நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணோம்னா I'll be getting 4 மைனஸ் 4a ஸ்கொயர் விச் இஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு வரும். சரியா? ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு I'll be getting 4 வந்து காமனாக எடுத்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ஹியர் இட் இஸ் 1 மைனஸ் a ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் 0. இப்போ இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப்பில் 1 இஸ் greater than a square அப்படின்னு வரும். that means a square is less than 1 அப்படின்னு வரும். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் -1 is less than a is less than 1 அப்படின்னு வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே a வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஏன் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும் அப்படின்னா, ஏவோடைய வேல்யூவை நீங்கள் 0ன்னு இந்த ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக வராது. சரிங்களா? ஸோ a வந்து 0 வேல்யூவை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிடுவோம். அப்போது a வந்து நமக்கு -1 அண்டு +1. ஸோ a இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் -1. இந்த a ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் -1 வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு வந்து a ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் 1 அப்படின்னா நம்ம அதை வந்து எப்படி எழுதலாம்னா a இஸ் லெஸ் தென் ப்ளஸ் ஆர் -1ன்னு எழுத முடியும். அதை வந்து நம்ம -1 இஸ் லெஸ் தென் ஆர் லெஸ் தென் a இஸ் லெஸ் தென் 1ன்னு எழுதலாம். ஸோ அதுதான் வந்து நமக்கு ஃபைனல் ஆன்சராக a இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் -1 வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹியர் we have the possible value of k which the equation x square plus kx plus 64 equal to 0 and x square minus 8x plus k equal to 0 will both have real roots அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து ரியல் ரூட்டாக வரும்போது பாசிபிள் வேல்யூஸ் என்னென்னன்றது கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் வந்து ரியல் ரூட்டாக இருக்கணும் அப்படின்னா அங்கே கண்டிஷன் என்னென்னா டெல் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு நம்ம இதை டிஃபைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா டெல் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஏன்னா ரெண்டு ரூட்டுக்குமே வந்து ரெண்டு ஈக்குவேஷனுடைய ரூட்ஸுமே ரியல் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac இது வந்து கேஸ் 1 டிஃபைன் பண்ணுறோம்.
இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த வேல்யூஸ்லாம் எடுத்து இங்கே அப்ளை பண்ணுறோன்னா வில் பி கெட்டிங் கே ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 1 இன்ட்டு 64 விச் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ இதில் நமக்கு கே ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 64. ஸோ கே ஸ்கொயர் இது நம்ம வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 8 ஸ்கொயர்னு எழுதலாம். ஃபார் விச் கே ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 16 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே வந்து கே இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 16 அப்படின்றத ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம கன்க்ளூஷன் வரும். அட் த சேம் டைம் கேஸ் டூ ஃபார் ஈக்குவேஷன் 2. அப்போது ஈக்குவேஷன் 2வும் டெல் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 தான். ஏன்னா நமக்கு இதுவும் வந்து ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல் தான் சொல்லியிருக்காங்க, ரியல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரியல்னு சொல்லும்போது இங்கேயும் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac தான் எடுக்கணும் விச் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே நமக்கு என்ன வருது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் கேன்னு இருக்குது. அப்போ எடுத்துக்க வேல்யூ எல்லாத்தையும் அப்ளை பண்ணோம்னா 8 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு கே இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். ஸோ அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா 8 ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 4k அப்படின்னு வரும். ஸோ ஃப்ரம் விச் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 16 இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு k அப்படின்னு வரும். சரிங்களா? ஏன்னா இது 64 வரும். 64 நம்ம வந்து 4 ஆல் டிவைட் பண்ணால் வில் பி கெட்டிங் 16 இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு k அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்தும் இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்தும் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா ஃப்ரம் விச் k is 16. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் அவர் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி MCQ ஒர்க் ஷீட்ஸ் நீங்கள் சால்வ் பண்ண நினைக்கிறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டினியூஸாக 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற எல்லா சாப்டர்ஸோடைய ப்ராப்ளம்ஸும் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச்.